பர்த்தை யாருங்க சுகப்பிரசவம்னு சொன்னது? ஸோ அதன் பேரை வச்சவங்கள நான் கண்டிப்பாக தேடிட்டு இருக்கேங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வலியை வந்து உங்களால் உணர முடியுமா? இந்த வலியை உணர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் சுகப்பிரசவம்னு பேர் வச்சிருக்கவே மாட்டீங்க. வலி வந்தால் இதோட வலியோட ரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வலி வரும்போது நாங்கள் அனுபவிக்கிற வலி வந்து யாராலையுமே சொல்லவே முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வலி வந்துட்டு அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட உயிர் வந்து நமக்கு திரும்பியே வரும். அந்த வலியோடவே சேர்த்து நம்ம அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆனால் தான் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகுமே குழந்தையோட தலை பெருசாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட தலை வரலன்னு சொல்லிட்டு பிளேடால் கட் பண்ணுவாங்க. அப்போ உயிர் போயிட்டு வரும். அந்த டைமில் குழந்தைய வெளியே எடுத்ததுக்கப்புறமா அப்பா உயிர் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் குழந்தைய எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டெச்சஸ் போடுவாங்க பாருங்கள். அந்த ஸ்டெச்சஸில் உயிர் போயிட்டு வர மாதிரி அவ்வளோ ஒரு ரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மயக்க ஊசி இல்லாமல் அப்படியே வந்து இதை செய்வாங்க. எங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை சொல்கிறதுக்குள்ளேயே குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு வந்து சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ வரும் பாருங்க ஒரு கோவம். அந்த கோவத்தை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இயற்கை பிரசவம்னு வச்சுருக்கலாம், இதுக்கு வந்து சுகப்பிரசவம்னு வைக்கக்கூடாது.